மைசெல்ஃப் அட்வொகேட் ரஜியா பர்வீன். என்னுடைய கிளைண்ட் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸில் வந்து மீடியேஷன் வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒத்துமையாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டோம்னா இந்த டைவர்ஸ் கேஸை வந்து வாபஸ் வாங்க முடியுமா மீடியேஷன் டைம்லேயே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே டைவர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் டைவர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரியா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே உங்களுக்கு வந்து டைவர்ஸ் வரையும் போகிறதுக்கும் சான்ஸும் இல்லை, டைவர்ஸ் ஆக முடியறதுக்கும் சான்ஸ் இல்லை. சரியா, அதனால நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த மீடியேஷன் ஒரு டைமை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்க புரிதலை வந்து கரெக்டாக மேலும் இன்னும் மேன்மைப்படுத்த பாருங்கள். சரியா, அங்கே உட்காந்துக்கிட்டு சண்டை போடுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கணும், உங்களை பற்றி அவங்கள வந்து புரிய வைக்கணும். அதுதான் அந்த மீடியேஷனுக்கான கரெக்டான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருந்திருக்காது. பட் இந்த வந்து கோர்ட்டே உங்களுக்கு ரெஃபர் பண்ணி மீடியேஷன் அனுப்பும்போது அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் வந்து திருப்பியும் டைவர்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டு வாபஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் திருப்பியும் பேக் டு உங்கள் லைஃப்க்கு போயிட்டு திருப்பியும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய லைஃபை. ஓகே, என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.